بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால 7வது அமர்வு, 7வது செஷன்ல, 7வது கிளாஸ்ல நாங்கள் எல்லாரும் காலடி எடுத்து வச்சுக்கிறோம். போன கிழமை சூரத்துல் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்று சொல்லக்கூடிய சூறாவில் இருக்கக்கூடிய முழுமையான தஃப்சீரை நாங்கள் பார்த்தோம். நிறைய விஷயங்களை படித்தோம். அதே போல் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் அல்லாஹ்வுடைய கிருபையினால சூரத்துன் நாஸ் என்று சொல்லக்கூடிய குல் அஊது பிரப்பின் நாஸ் 6 ஆயத்துக்களை கொண்ட மிக முக்கியமான ஒரு சூறாவுடைய தஃப்சீர் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கறதுக்கு இருக்கிறோம். முதலாவதாக இந்த சூறா ஒரு தடவை நாங்கள் ஓதிக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس يوسوس في صدور الناس من الجنة والناس. صدق الله العظيم. சூரத்துன் நாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்துடைய ஃபதாயில்கள், சிறப்புகளை பற்றி உலமாக்கள் ஒரு 4 சிறப்புகளை எழுதுகிறார். அதில் முதலாவது தான் இந்த சூரா ஓதுவதால எனக்கு என்ன கிடைக்கும். அதில் அத்தஹ்சீனு ஷாமில் கிதாபில் எழுதுறாங்க, முழுமையான பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு தேவைண்டா இந்த சூறாவை கொண்டு ஒரு மனிதன் வாழ்க்கையில முழுமையான பாதுகாப்பை எடுக்கலாம். எங்களுக்கு சும்மா 6 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா என்பதாக விளங்கும். ஆனா இதுல ஈக்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள், ஆழமான விளக்கங்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையில காலையில மாலையில 3 முறை ஓதிக்கொண்டு வந்தானெண்டா, 3 முறை, காலையில 3 முறை, மாலையில 3 முறை ஓதி வந்தானெண்டா வாழ்க்கையில் ஈக்கக்கூடிய எல்லா தீங்குகள்லேருந்தும் அல்லாஹு தாலா பாதுகாப்பான். அதே போல 2வது சிறப்பு தான் ஃபர்துல் வஸ்வாஸ். வஸ்வாஸ் என்றா நாங்க பின்னுக்கு இன்ஷா அல்லாஹ் ஆழமாக பார்ப்போம். வஸ்வாஸ் என்றா என்ன என்று. வஸ்வாஸ் என்றா ஒரு மனக்குழப்பம் என்று சொல்றது. மனசுல ஈக்கக்கூடிய ஆழமான ஒரு குழப்பத்துக்கு தான் வஸ்வாஸ் என்று சொல்றது. அந்த வஸ்வாஸ்ல இருந்து முழுமையான முறையில பாதுகாக்கக்கூடிய சூறா இதுதான். ஒரு மனுஷனுக்கு மனக்குழப்பம் ஏற்பட்டா இந்த ஆயத்தை முடியுமான அளவு ஓதினா மனக்குழப்பத்திலிருந்து அவன் பாதுகாக்கப்படுவான். அதே போல 3வது தான் அல்மத்துல்லம் யஸ்பக் லஹா மசீல். முன்னுக்கு இறக்கப்பட்ட வேதங்கள் இது, குர்ஆனோட சேர்த்து தௌராத், இன்ஜீல், ஜபூர், இந்த வேதங்கள்ல கூட இப்படியான ஒரு அத்தியாயத்தை, இப்படியான ஒரு வாசகத்தை அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு, சமுதாயத்துக்கு இறக்கி கொடுக்கவே இல்லை. நாங்க சொல்றோமே ஒரு பெரிய பாதுகாப்பு ஒன்று கிடைக்கும் இந்த சூறால இருந்து, இப்படியான ஒரு சூறா வந்து முந்தின சமுதாயத்துக்கு கொடுக்கவே இல்லை. அப்படி ஒரு அத்தியாயம், அப்படியான ஒரு பலமிக்க ஒரு சூறா தான் இது எங்கட உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திக்கிறான். அதே போல 4வது சிறப்பு தான் அஷ்ஷிஃபா வர்ராஹத்துன் நஃப்ஸியா. ஒரு மனிதனுடைய உடம்புக்கும் சரி உள்ளத்துக்கும் சரி ஆறுதலையும் ஷிஃபாவையும் தரக்கூடிய, கவலைகள்ல இருந்து ஆன்மாவை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு சூறா. நான் ஒண்ணுமெண்டா அனுபவபூர்வமா பேசுறோம். நீங்க ஒண்ணுமெண்டா உங்களுக்கு ஏதாவது மனக்கவலை ஆயிந்தாண்டா
குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற அத்தியாயத்தை மட்டும் ஒரு இடத்துல இந்த ஓதி பார்த்தா முன்னால இந்த எப்படி ஓதினத்துக்கு போறவங்களோட உள்ளத்துல எப்படி பாரம் குறைஞ்சிங்கன்னு சொல்லி விளங்கும். அப்படி ரொம்ப பலமான அத்தியாயங்கள் தான் இது. அதனால 4 சிறப்புகள். இது இறக்கப்பட்ட காரணம் சபபு நுசூல். ஏன் அல்லாஹ் இந்த சூரா இறக்கினான்டா, நான் போறக்க நம்ம சொன்னதுதான், லபீத் இப்னுல் அஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத சூனியக்காரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் செஞ்சதின் காரணமாக 11 முடிச்சுக்களை போட்டான். போன கிழமை நாங்க பார்த்த சூரா 5 ஆயத், இந்த சூரா 6 ஆயத். அப்ப 11 முடிச்சுக்கள் அவிழ்க்கிறதுக்கு 11 ஆயத்துக்கள் அல்லாஹ் இறக்கினான். அதை சபபாக வச்சு காரணமா வச்சுதான் அல்லாஹ் இந்த சூரா இறக்கிக்கிறான். அதே போல சூரத்து நாஸ், இந்த சூரோட பேர் என்ன? சூரத்து நாஸ். நாஸ் என்றா மனிதர்கள். இந்த மனிதர்கள் என்று பெயர் வந்த, நாஸ் என்ற பெயர் வந்த காரணம் என்னென்றா, நாஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த சூறால 5 தடவை இடம்பெற்றிருக்கிறது. அதனால் அல்லாஹு தஆலா இந்த சூறாக்கு சூரத்து நாஸ் என்பதாக பெயர் வைத்திருக்கிறான். இப்ப நாங்க சூறாவுக்குள்ளால போவோம், கொஞ்சம் அவசரமாக போவோம். இன்ஷா அல்லாஹ் கவனமாக கேளுங்க, நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது ஆயத், குல் அஊது பிரப்பின் நாஸ். குல் என்றா நபியே நீங்க சொல்லுங்க, அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபியே நீங்க சொல்லுங்க. இது சூனிய நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி கொடுக்கிறான். நீங்க இப்படிதான் அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு தேடணும். மனிதர்களுடைய ரப்பு ஏன் இப்படி சொல்லணும்? அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய ரப் என்று சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, மனிதர்களை கண்ணியப்படுத்துறது. முழு உலகத்துடைய ரப் அல்லாஹ். சுருக்கமா சொல்லி கேளும், முழு உலகத்துல ரப்பே அல்லாஹ் தான் என்று. ஆனா இந்த இடத்துல குறிப்பிட்டு அல்லாஹ் சொல்றான் மனிதர்களுடைய ரப் அல்லாஹ்டா. அப்ப மனிதர்கள் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தையை பாவிக்கிறான். மனிதர்களுடைய ரப் அவ்வளவு விலங்குதாய்க்கும் நான் சொல்றது. முழு உலகத்துல இருந்து அல்லாஹ் சொல்லி முடிச்சிடலும். ஆனா ஏன் நாஸ் என்ற வார்த்தை, குல் அஊது பிரப்பின் நாஸ், மனிதர்களுடைய ரப் என்று விசேஷமா சொல்ல காரணம், எல்லாத்துக்கும் விளங்கப்படுத்துறான் அந்த மனித சமுதாயத்துக்கு நான் தான் ரப். எங்கட ரப் அல்லாஹ் என்றதுல சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் எங்களை கண்ணியப்படுத்ததான் பிரப்பின் நாஸ் என்ற வார்த்தையை பாவிச்சுகிறான். ரப் என்ற வார்த்தைக்கு இது இல்ல, அல்லாஹ்க்கு சரியான விருப்பமான வார்த்தை. துவா கேட்கக்கூடிய நேரம் யா ரப் யா ரப் யா ரப், ரப்பனா 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 சொல்ற வார்த்தை இது. ஏண்ட அல்லாஹ் ஏண்ட அல்லாஹ் ஏண்ட ரப்பு, இப்படி சொல்ற வார்த்தை அல்லாஹ்க்கு சரியான விருப்பம். அதனால எங்கட துவாக்கள் அதிகமா ரப் ரப் என்ற வார்த்தை அதிகம் சேர்த்துக் கொள்ளும். அதே போல 2வது ஆயத்தான் மலிக்கின் நாஸ். குர்ஆன்ல 2 வார்த்தைக்கு, மலிக் என்ற அரசன், எனக்கு தெரியும் பேரரசர்களுக்கு சொல்றேன் மலிக் என்று சொல்லி கிங். அதே போல இன்னொரு இடத்துல இருக்குது மாலிக் யௌமித்தீன். சூரா ஃபாத்தியால படிச்சீங்க. மாலிக் மலிக் இந்த ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு கருத்து தான். மலிக் என்று சொல்லி சொன்னா அதுக்கு சொல்றது அரசன், அவர் ஒரு கிங். அதே போல மாலிக் என்றா ஒரு விடயத்துடைய ஒன்றுடைய உரிமையாளன், ஓனர், ஓனர்ஷிப். அதுதான் உலமாக்கள் எழுதுறாங்க. இந்த மலிக் என்ற வார்த்தை உயர்ந்ததா மாலிக் என்ற வார்த்தை உயர்ந்ததா என்றதுல உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவுதான் மலிக் என்ற வார்த்தை தான் உயர்ந்தது. ஏனென்றா ஒவ்வொரு உரிமையாளர்களும் ஒவ்வொரு அரசர்களும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு உரிமையாளராயிப்பாங்க. பேசுறது விளங்குதாய். ஒவ்வொரு அரசர்களும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு உரிமையாளராயிப்பாங்க. ஆனா ஒவ்வொரு உரிமையாளர்களும் அரசனாகிறது இல்லை. அதனால தான் மாலிக் என்ற வார்த்தையை விட மலிக் என்ற வார்த்தை ரொம்ப உயர்ந்தது. இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் மனிதர்களுடைய அரசன் அல்லாஹ் என்று சொல்றான். இது 2வது வார்த்தை. ஏன்னா இந்த இடத்துல மலிக் என்ற வார்த்தைய மாலிக் என்று மோதலாம், மாலிக் என்ற வார்த்தையை மலிக் என்று மோதலாம். குர்ஆன 10 முறைகள்ல சொல்லுவாங்க அஷரக்ராத் என்று. ஆபீஸ்மார்கள் காரிமார்களுக்கு தெரியும் அஷரக்ராத் என்று 10 முறையில குர்ஆன் ஓதேது. உதாரணமாக வஷம்சி வதுஹாஹா இப்படிதான் எல்லாம் ஓதிப்போம். ஆனா சில முறைகள் இருக்குது வஷம்சி வதுஹாஹே வல் கமரி இதா தலாஹே வன்னஹாரி இதா ஜல்லாஹே இப்படியும் ஓதேது. இது பிழை. இது யாருக்கு ஓதேலும் அந்த அஷரக்ராத் படிச்சவனுக்கு தான் இது ஓதேலும். எங்களுக்கு எல்லாம் ஓதேலாம். அந்த கிராத்த சரியா படிச்சவங்க காரிமார்கள் அவங்களுக்கு மாத்திரம் தான் இது ஓதேலும்.
எல்லாத்துக்கும் ஓதையலாம். அதனால குர்ஆன்ல மலிக் என்றாலும் மாலிக் என்றாலும் கிட்டத்தட்ட ஒரு கருத்து ஐந்தாலும் மலிக் என்ற வார்த்தை ரொம்ப உயர்ந்த வார்த்தை. மனிதர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் இந்த மலிக் என்ற வார்த்தையை பாவிக்கிறான். மூணாவது வார்த்தை இலாஹின்னாஸ், மனிதர்கள் வணங்குறதுக்கு தகுதியான ரப். இலாஹ் என்றா தகுதியான இறைவன். அல்லாஹ் இந்த இலாஹ் என்ற வார்த்தைய குர்ஆன்ல 110 இடத்துல அல்லாஹ் பேசுறான். 110 இடத்துல இலாஹ் என்ற வார்த்தை. அல்லாஹு லா இலாஹ், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்ய். இலாஹ், இலாஹ் என்றா இறைவன் அல்லாஹ். அதே போல ஃபனாதா ஃபில் ظுலுமாத்தி அல்லா இலாஹ, இலாஹ் இது யார் ஓதின துஆ? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீண்ட வயித்துக்குள்ள ஓதின துஆ. மீனொண்டு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை விளங்கிச்சு. அது பின்னுக்கு இன்ஷா அல்லாஹ் சூரா யூனுஸ்ல வரும், பின்னுக்கு தஃப்சீர்ல விளங்கிச்சு. அந்த நேரத்துல 3 இருள்களுக்குள்ள இந்த தஸ்பீஹ ஓதினான். கடலுடைய இருட்டு, இரவுடைய இருட்டு, மீண்ட வயிற்றுடைய இருட்டு, 3 இருட்டுக்குள்ள இந்த துஆவை தான் ஓதினான். இலாஹ் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ்க்கு சரி விருப்பம். 110 இடத்துல மீட்டு அல்லாஹ் இலாஹ் என்ற வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கிறான். அப்ப அல்லாஹு தஆலா இந்த 3 தன்மைகள், இதுக்கு பின்னாலதான் இந்த சூராட மெயின் சப்ஜெக்ட். 3 விஷயம், 3 தன்மைகள் அல்லாஹ் சொல்லிட்டான். நபியே நீங்க சொல்லுங்க, மனிதர்கள் வணங்க தகுதியான ரப், அதே போல மனிதர்களுடைய அரசன், அதே போல மனிதர்களுடைய ரப், மனிதர்கள் வணங்க தகுதி, அந்த 3 தன்மைகளை சொல்லி நபியே நீங்க பாதுகாப்பு தேடுங்க. எதை விட்டு பாதுகாப்பு தேடணும்? அர்த்தாயத் இலாஹின்னா மின் ஷர்ரில் வஸ்வாசில் கன்னாஸ், தொடர்ச்சியா அல்லதி வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளத்துல கெட்ட எண்ணங்களை மனக்குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தானுடைய தீங்க விட்டு நபியே நீங்க பாதுகாப்பு தேடுங்க. இப்ப எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை தான் வஸ்வாஸ் என்ற வார்த்தை. எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இந்த வஸ்வாஸ் என்றா என்னன்னு மிச்சம் பேருக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் இந்த வார்த்தை தெரியும். வஸ்வாஸ் என்ற வார்த்தையுடைய ஆழமான கருத்து நிறைய பேருக்கு தெரியும். வஸ்வாஸ் என்றா பல அர்த்தங்களுக்கு கவனமா கேளுங்க. இது எங்கட அன்றாட வாழ்க்கையில நாங்க சந்திக்கிற ஒரு விஷயம். இத கவனமா கேளுங்க. இதுக்கு பின்னால் வஸ்வாஸ் சம்பந்தமா பின்னுக்கு வரலாம், வராமலும் போகலாம். அதனால இந்த சூரா எங்களுக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம். வஸ்வாஸ் என்றா ஒரு மனக்குழப்பம், மனசுல வார ஒரு விதமான குழப்பம், தடமாற்றம், அதீத சந்தேகம், கூட சந்தேகம், ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அந்த செயல்கள்ல உறுதி இல்லாத ஒரு தனம். இதுக்கெல்லாம் பொதுவான பேர் தான் வஸ்வாஸ். இந்த வஸ்வாச இது ஷைத்தானால வரக்கூடிய ஒரு விஷயம். ஷைத்தானால ஏற்படக்கூடிய ஒரு ஊசலாட்டம் தான் இந்த வஸ்வாஸ். இந்த வஸ்வாச 2ஆ பிரிக்கிறாங்க உலமாக்கள். எத்தனையா பிரிக்கிறாங்க? 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்று முஃமினான மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய வஸ்வாஸ், அதாவது நல்ல மனிதர்கள், அல்லாஹ் பாவமும் செய்யாம அல்லாஹ்வ முழுமையான முறையில ஈமான் கொண்ட மக்கள். கவனமா கேளுங்க. மீட்டி ஏன் சொல்றேன்டா, இந்த வஸ்வாச நிறைய பேர் பிழையா விளங்கி கொள்றாங்க. சரியா? பிழையா விளங்கி கொண்டு வைத்திடவானம், தெளிவில்லாட்டி கட்டாயம் வந்து கேட்டுட்டு போவோம். வஸ்வாஸ் என்றா முதலாவது வஸ்வாசுடைய வகை நல்ல மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், மனக்குழப்பங்கள். நல்ல மனிதர்கள் என்றா அவங்க பாவமும் செய்ய மாட்டாங்க, வாழ்க்கையில ஈமான்லயும் ரொம்ப உறுதியா இருப்பாங்க, அமளிபாதத்துல எந்த குறைபாடும் இல்ல, ஈமான்லயும் உறுதி, எல்லாத்தோடையும் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யறாங்க. அதே போல அவங்க பாவமும் செய்யாதவங்க. இவங்களுக்கு ஒரு விதமான எண்ணங்கள் வரும். இந்த எண்ணம் அவங்களோட உள்ளத்துல வருவதான்னு பாருங்க. இது வந்தா பயப்பட தேவையில்ல. சில சந்தர்ப்பங்கள்ல நாங்க எல்லாத்திலையும் உறுதி, அல்லாஹ்வை சுஜூத் செய்யறோம், அல்லாஹ்வுக்காண்டி தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காண்டி ஓதுறோம், எல்லாம் செய்யறோம். திடீரென்று ஒரு சந்தேகம் உண்டா, சைத்தான் கொண்டு வரான். எப்படி லோகாலம் தொழுகிறோம், அல்லான்னு உண்மையில ஒத்தங்கிறானா? வந்தீங்க பொதுவா வாரதான் வராட்டி நீங்க டேஞ்சர்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வந்தீங்கன்னா சேஃப் ஜோனுள்ள இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லான்னு உண்மையில ஒத்த நீக்கிறானா? எல்லாம் நினைக்கிறேன் இது பிழை என்று. இது பிழை அல்ல. அல்லான்னு உண்மையில ஒத்த நீக்கிறானா? கபருன்னு உண்மையில 2 பேர் அந்த கபருக்குள்ள இறங்கி கேள்வி கணக்கு கேட்பாங்களா? வரதானே. செல்றெல்லாம் செல்லியத்துக்கு சும்மா இல்லாதவள சொல்றோமா? இப்படி என்னெல்லாம் சந்தேகம் வாரு. இது எங்களுக்கு வந்த சந்தேகம் அல்ல, இது சஹாபாக்களுக்கு வந்த சந்தேகம்.
எங்களுக்கு இன்றைக்கு நேற்று வந்து சஹாபாக்களுக்கு மிச்ச காலத்துக்கு முன்னுக்கு இந்த சந்தேகம் வந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் சஹீஹான ரிவாயத், திர்மிதியுடைய ரிவாயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்க அல்லாஹ்வை ஈமான் கொள்ற விஷயத்துல டாப் உறுதியாகிறோம், அங்கால இங்கால இல்ல, அமளிபாதத்தை எல்லாம் பேணுதலா செய்யறோம். ஆனா எங்களோட உள்ளத்துல ஒரு சந்தேகம் வருவது, அல்லாஹ்னு உண்மையில ஒத்த ஈகிறானா, கபுரன் உண்மையில ஒண்டிக்குதா, இப்படி ஒரு சந்தேகம் வருவது யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? சிம்பிளா ஒரே ஒரு பதில் சொன்னாங்க, தில்க மஹ்துல் ஈமான் என்றா சொன்னாங்க. பரிசுத்தமான ஈமானுக்கு அதுதான் அடையாளம் என்றா. இப்ப நாங்க எல்லாம் சேஃப் ஜோனா? அப்படி இல்ல. ரெண்டாவது இன்னொரு கட்டம் உண்டி, இது ஒன்னாவது முஃமின்களுக்கு வார சந்தேகம். இந்த சந்தேகம் அநேகமா எல்லாத்துக்கும் மீகும், எல்லாத்துக்கும் மீகும். தொழுறோம் ஆனா அல்லாஹ்வை கண்டில்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்டில்ல, அவங்கள பார்த்தில்ல, கேட்டில்ல, அவங்களோட பேச்சொண்டு, ஆனா நம்பி எல்லாம் செய்யறோம், ஆனா சந்தேகம். இந்த சந்தேகம் பரிசுத்தமான ஈமானுக்கு அடையாளம். அதே போல ஈமான் உள்ள மனிதனுக்கு ரெண்டாவது உள்ளத்துல வரக்கூடிய ஒரு குழப்பமான ஒரு நிலைமை தான் பாவம் செஞ்சு பார்க்கணும் என்ற ஆசை வரும். ஒரு சொட்டொண்டு ட்ரை பண்ணி நான் நல்ல மேண்டு வாரு, ஒரு போத்தல் அடிக்க தேவையில்ல, போத்தல்ல சின்ன சொட்டொண்டு மட்டும், சும்மா ஒரு ஆசைக்கு தானே இப்படி ஒரு எண்ணம் வரும். பாவத்துடைய எண்ணம் வாரது. இது மதுல மட்டும் இல்ல, மத்த எல்லா பாவத்திலையும் தான். எண்ணம் உண்டு, ஒரு செஞ்சு பார்ப்போமா, செஞ்சு பார்த்தா ஒரு தடவை தானே தௌபா செஞ்சா எல்லாம் மன்னிப்பான். ஆனா இவர் செய்யல, எண்ணம் ஒன்று மட்டும் வந்து கொண்டே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுவும் பரிசுத்தமான ஈமானுக்கு அடையாளம் தான் என்றார். அப்ப ஒன்னாவது அல்லாஹ்வுடைய விஷயத்துல ஒரு சந்தேகம், ரெண்டாவது பாவம் செய்யணும் என்ற ஆசை. இந்த ரெண்டும் பரிசுத்தமான ஈமானுக்கு ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரிசுத்தமான ஈமானுக்கு அடையாளம் என்று சொன்னாங்கன்றா, உலமாக்கள் அந்த ஹதீஸுக்கு கீழே விளக்கம் எழுதுறாங்க. ஒரு கல்லனுக்கு வேலை இங்க ஈக்குமெண்டா, ஒரு ஏழைட வீட்டுள்ளுக்கு வேலை ஈக்காத, அவனுக்கு ஒன்றுக்கும் வழி இல்லாதவன், சின்ன குடிக்க வழி இல்ல, காசு பணம் இல்ல, தங்கம் வைரம் ஒன்றுமே இல்ல, இவன் வீட்டுள்ள கல்லன் கஷ்டப்பட்டு இறங்கி ரிஸ்க் எடுத்து உள்ளுக்கு போடுவானா, ஒன்றும் கிடைக்காதே அவனுக்கு, ஓரத்துல ஒரு புரோசனமும் இல்லை. கல்லனுக்கு வேலை பள்ளிக்காரன் வீட்டுள்ளுக்கு தான் வேலை. ஒரு ஏழை பைப்புட தேவையில்ல, அவன் கார்டனும் போட தேவையில்ல, கல்லன் இறங்குவான் என்று நீ இறங்கினாலும் உள்ளு கொண்டுமே இல்ல. ஈமான் இல்லாதவன் பைப்புட தேவையில்ல, ஏன் ஈமான் பறிப்போம் என்று பைப்புட தேவையில்லை, ஏன்னா அவனுக்கு ஈமானே இல்ல, ஈமான் என்ற சாமானே இல்ல அவனுக்கு, அவன் ஏன் பைப்புடணும்? அவ ஷைத்தானுக்கு வேலை ஈமான் இல்லாதவன் கிட்ட இல்ல, ஈமான் ஈக்கிறவன் கிட்டதான் அடிக்கணும். இவன் ஈமான கழட்டணும், ஒத்தண்ட ஈமான கழட்டணும், அவன் உள்ளத்துல என்ன ஈக்கணும்? ஈமான் ஈக்கணுமே, கழட்டுறது ஈமானே இல்லாட்டி என்னத கழட்டுறது? அதனால ஈமான் ஈக்கிறவங்களோட உள்ளத்துக்கு பெய்த்து கலற்றை சுட்டின்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரிசுத்தமான ஈமான் ஈக்கிறவன் அடையாளம் தான் இந்த சந்தேகம் மனக்குழப்பம் வாரு. அதனால இது வந்தா இது கண்டினியூ பண்றல்ல, அந்த எண்ணத்தை எடுத்து ஈக்கிறது இல்ல, யோசிக்கிறது இல்ல. ஏண்டா இது குஃப்ரியத்துக்கு கொண்டு போகும். ஆரம்பத்துல குஃபருடைய ஆரம்பம் வந்து சந்தேகம் தான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு சொல்லி காட்டினாங்க. எப்படி என்றா, நீங்களோ இந்த சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சால் நீங்க அவசரமாக அதுல இருந்து கலந்து கொள்றதுக்கு முயற்சி, அல்லாஹ்ட பக்கம் திரும்பணும். உதாரணமா இன்னும் விளங்குறமாய் சொல்லணும் என்றா, ஒரு மனுஷனுக்கு 100க்கு 100% ஏசுற நானும் தான் 100க்கு 100% தொழுகையில கன்சன்ட்ரேட்டோட தொழுந்தேன்னு சொல்லேலுமா? சொல்லேலுமா? நான் 100க்கு 100 அங்கால இங்கால ஒரு சத்தம் ஒன்றுமே இல்ல, இப்படி தொழுவேல அப்படி ஒருத்தன் சொல்றான்னா அவன் பொய்த்தான் சொல்லுவான். ஏன்னா வேண்டிய முக்திமார்கிட்ட போயிட்டு கேட்கலும் இது அப்படி ஒருத்தனுக்கு தொலையல, அது சும்மா போய். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸ் இது. இந்த ஹதீஸ் வந்து திருமிதியில, நசாயில, தபரானில இந்த ஹதீஸ் வருது. தொழுது கொண்டு இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்னுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு வந்து கதவை தட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரிவர்ஸ்ல போயிட்டு கதவை திறந்துட்டு வந்து தொழுததாக ரிவாயத்தி. அப்ப இவங்க ஒரு கன்சன்ட்ரேட்ல தொழுந்தீங்க, எப்படி ரிவர்ஸ்ல போய் கதவை திறந்துடுவாரு? இது சஹீஹான ஹதீஸ். அப்போ ஒரு கன்சன்ட்ரேட்ல ஒருத்தனுக்கு தொலையலாம். ஏனென்றா
அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஸ்ஸலா அல்லதி லா வஸ்வஸத ஃபீஹா இன்னஹா ஹிய ஸலாத்துல் யஹூத வன் நஸாரா. ஒத்தன் 100 ஒருங்கான கான்சென்ட்ரேட்ல தான் தொழுறேன்னு சொல்றான்டா, அது யஹூதி நஸ்ரானிட தொழுவையா தான் ஈக்கணும் என்று அலி ரலியல்லாஹு சொல்றான். ஏண்டா அப்படி 100 தொலையலாம். கொஞ்சம் அங்கால எங்கால போமேன்னா அல்லாஹ் வச்சிக்கிறான் ஹின்ஸப் என்ற ஷைத்தான் உண்டா. ஹின்ஸப் இந்த பேரை நினைவச்சுக்கோ. ஹின்ஸப் இவன் தான் தொழுகையில மனுஷனை வலிக்கெடுக்கிற ஷைத்தான். ஹதீஸ்ல வருவது இவன் பேர். இந்த ஹின்ஸப் என்றவன் வேலை தொழுகையில மனுஷனுக்கு வீண் சந்தேகங்களை வீண் குழப்பங்கள் எல்லாம் கொண்டு வாரு. சில நேரத்துல மறதிகள் வரும். மறதிக்கு பல காரணமே. இமாமுக்கு மறதி வந்தேன்டா இமாம்ட பிழை அல்ல, மக்மூம்களோட பிழை தான் மறதிக்கு காரணம். பல காரணத்துல ஒரு காரணம் உண்டு. மக்மூம்களோட உது பிழைண்டா இமாமுக்கு மறதி வரும். இமாம் நவவி ரஹ்மஹுல்லாவோட கருத்து. மக்மூம்களோட உது பிழைண்டாலும் இமாமுக்கு மறதி எல்லாம் கொடுத்துருவோம். பல காரணங்களுக்கு அது இன்ஷா அல்லாஹ் பின்னுங்க நாங்க படிப்போம், மறதிக்கு என்னென்ன காரணங்கள் சொல்லி. அப்ப ஒரு மனிதனை வலிக்கெடுக்கிற ஷைத்தான் தான் ஹின்ஸப் என்ற ஷைத்தான். தொழுகையில இப்படியான எண்ணங்கள் தொழுது கொண்டு ஈக்க போகல, அது செஞ்சனா இது செஞ்சனா அப்படி இப்ப கான்சென்ட்ரேட்டோட தொழுகிறார் இல்ல, எண்ணங்கள் வந்து கொண்டிருக்குது. இந்த எண்ணத்துக்கு பாவமா? இன்னல்லாஹ தஜாவஸ லி உம்மத்தி அம்மா வஸ்வஸத் அவ் ஹத்தஸத் லஹு நஃப்ஸஹா மா லம் தஅமல் பிஹி அவ் தகல்லம். சொன்னாங்க இந்த எண்ணத்துக்கு இஸ்லாத்துல பாவம் இல்ல. இந்த எண்ணத்துக்கு இஸ்லாத்துல பாவம் இல்ல. இத அவரு கண்டினியூ பண்ணாம ஈக்கிற வரைக்கும் பாவம் இல்லை. எண்ணம் வரும், வாரதுல பிழை இல்ல, பாவம் எழுதப்பட மாட்டாது. இந்த பாவத்துக்கு ஏனென்றா நன்மைக்கு நீயத்து வச்சா நன்மை கிடைக்கும். ஒருத்தர் தஹஜ்ஜுத்தோல நீயத்து வச்சுட்டு, இது கொஞ்சம் ஆழமான விஷயம், கொஞ்சம் பல இடத்துக்கு போயிட்டு தான் வரணும். அது சுற்றியும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்ல நீங்க கேட்டுவோம், கேட்க கஷ்டம்தான், கொஞ்சம் கேட்டுவோம். ஒரு மனுஷன் நன்மைக்கு நீயத்து வைக்க தஹஜ்ஜுத்தோல நீயத்து வச்சுட்டு தூங்குறாரு, தஹஜ்ஜு தொழுகிறதே கிடைக்கல, தஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் நேரடியா சொல்லுது. அதே ஒரு மனுஷன் பாவம் செய்யறதுக்கு நீயத்து வச்சா பாவம் எழுதப்பட மாட்டாது, செய்யற வரைக்கும் எழுதப்பட மாட்டாது. அத போலதான் தொழுகையில் இப்படியான எண்ணங்கள் வந்தா இந்த எண்ணத்துக்கு பாவம் இல்லை. எண்ணங்கள் வரும், அது பொதுவா யூசுவல் தான். ஏண்டா அல்லாஹ் வச்சுக்கிறான் ஷைத்தானோட ஹின்ஸப் என்று குழப்பி 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 ஈப்பான். இந்த எண்ணம் வந்தா பாவம் செய்யணும். அதுதான் ஒரு ஆலிம் கிட்ட போய் கேட்டாங்க, அதர தொழுகையில பலவிதமான சிந்தனை வந்து கொண்டே ஈக்குது, என்ன செய்யறேன்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க சொல்லிக்கிற பதில் இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆலிம் தான், ஹியாலாத்கா ஆனா புனா நஹி ஹியாலாத்கா லானா புனாஹேண்டா சொன்னாங்க. தொழுகையில எண்ணங்கள் தானா வாரதுல பிழை இல்ல, எண்ணங்களை சிந்தனைக்கு கொண்டு வந்து தொடர்றதுதான் பிழைண்டா. விளங்குதாய்க்கு நான் சொல்றேன், விளங்குதான். தானா வரும், அது சில செல்லையில தானா வரத்தான் செய்யும். அந்த எண்ணங்களை உதாரணத்துக்கு வீட்டுடைய சிந்தனையோடு வந்துட்டேன்டா டக்கட்டு சிந்தனையே மாத்தணும், இங்கெல்லாம் வந்துடணும் தொழுகை. அப்படி இல்லாம அந்த வீட்டுக்குள்ள பெய்த்து ரூம் உள்ளுக்கு பெய்த்து சிந்தனையை கொண்டு போறோமே, இதுதான் ஷரியத்துல வில். அப்ப முஃமின்களுக்கு இரண்டாவது வஸ்வாஸ் இந்த தன்மை இது பொதுவாக இருக்கும். இது இஸ்லாத்துல ஷரியத்துல இது பிழை அல்ல, இது பரிசுத்தமான ஈமானுக்கு அடையாளம். சில சந்தர்ப்பத்துல நாங்க யோசிக்கலும், அல்லாஹ்தானே படைச்சான், அல்லாஹ் நினைச்சீங்கன்னா ஒரு ஒரு தக்பீரை கெட்டினா அப்படி ரொபோமாய் தொழும்பிட்டு எழும்பிடு அல்லாட சிந்தனையிலே ஏன்னா தொழுந்துட்டு எழும்பிடு அல்லாஹ் நினைச்சா அப்படி செய்ய எழுமி. என்னதுக்கு இப்படி தேவையில்லாத சிந்தனையெல்லாம் போட்டு போட்டு ஈக்கணும்? அல்லாஹ் எதிர்பார்க்கிறது இபாதத்தின் மூலமா அபுதியத்தை எதிர்பார்க்கிறான். நீங்க செய்யற அமல் இபாதத்து, இதால உங்களோட அடிமத்தனம் நிரூபிக்கப்படும். எவ்வளவு தான் உங்களை குழப்பினாலும் நீங்க ஒரு நிலைக்கு வரணும். ரெண்டாவது, உங்களால பாவம் நடந்தா நீங்க இஸ்திக்ஃபார் செய்யணும். ஏண்டா மனுஷனுக்கு அப்படி கொடுத்தேன்டா ஒரு நிலைமையிலே தொழுவேன்னு சொல்லி பெரிய வணக்கசாலிகளை போல கொடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னா மனுஷனுக்கு பெருமை வந்துடும், பாவ மன்னிப்பு தேட மாட்டான். ஒருத்தன் சரியா பெர்ஃபெக்ட் அமல் செஞ்சா பாவ மன்னிப்பு தேடுவானா? அதுதான் பாருங்க தொழுகையில எங்க சரி, முழு உலகத்துல எங்க சரி, ஒரு இடத்துல 5 நேர தொழுகைக்கு பின்னால சலாம் கொடுத்த உடனே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு மஸ்ஜித், ஒரு மக்மூம், ஒரு இமாம பார்க்க மாட்டீங்க. தொழுந்த உடனே முத வார்த்தை என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ், இதுதான் சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம். இது என்ன பிழை, ஷரியத்துக்கு மாற்றம்.
ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னா நீங்களும் அப்படிதான் சொல்லணும். ஏன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ன, யா அல்லாஹ் என்னைய நீ மன்னிச்சுக்கோ. மன்னிப்பு என்னத்துக்கு கேட்கணும்? பாவம் ஒன்று செஞ்சா கேட்கணும். தொழுந்துட்டு என்னத்துக்கு மன்னிப்பு? தொழுந்துட்டு மன்னிப்பு கேட்க தேவையில்லை, பாவம் செஞ்சோம். ஏனென்றா தொழுகையில எங்களால பிழை நடந்திருக்கும். அதுக்குதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஷரியத்துல ஹிக்மத்துகளே. அதனால தான் அல்லாஹ் பெர்ஃபெக்டா தொலை வைக்கிறது இல்ல. சில சிந்தனைகளை கொண்டு வாரே, சில சிந்தனைகளை மாத்திரை. இவன் கான்சென்ட்ரேட்டுக்கு வாரானா இல்லையா? இவன் தொழுகையில சிந்தனை மாறப்போல உள்ளுக்கு வாரானா இல்லையா? வெளியில போறானா? சிந்தனை விட்டுறானா? தொடர்ந்தீங்கன்னா பாவமாவிரும். அதனால தொடராம அந்த இடத்துல இருந்து ஃபுல் ஸ்டாப் பண்ணி இஸ்திக்ஃபார்ல இருந்தீங்கன்னா அது அப்படியே இல்லாம போயிடும். இது முதலாவது கட்டம் வஸ்வாஸ். அதாவது முஃமின்களுக்கு வரக்கூடிய 2 விதமான வஸ்வாஸ். ஒன்று என்னது? ஒன்று அல்லாஹ் பத்தி, கபரை பத்தி, நரகத்தை பத்தி, சொர்க்கத்தை பத்தி சந்தேகம், ஈக்கிதா இல்லையான்ற சந்தேகம். 2வது பாவம் செய்யற எண்ணங்கள் வாரு. அதே போல தொழுகையில தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் வாரு. இதெல்லாம் பரிசுத்தமான ஈமானுக்கு அடையாளம். இப்படி எண்ணங்கள் வந்தா நாங்க மாத்திக்கொள்வோம். 2வது வகையான ஒரு வஸ்வாஸ் வந்து இது ரொம்ப பயங்கரமான ஒரு வஸ்வாஸ் தான். இது ஒரு மனுஷனுக்கு வந்துட்டேன்டா இவன் கட்டாயம் உலமாக்கள் கிட்டே, அதே போல ஒரு மனோ தத்துவ நிபுணர், சைக்காட்டிஸ்ட் இல்லாட்டி சைக்காலஜிஸ்ட், இவங்க 2 பேர்கிட்ட யாருக்கிட்ட ஒருத்தர் உளவியல் ஆலோசகர்கிட்ட கட்டாயம் இவரை ட்ரீட்மெண்ட் எடுக்கும். இது 2வது வஸ்வாஸ், ரொம்ப பயங்கரமான வஸ்வாஸ். 2வது தான் ஆபத்தான நிலம் என்பதாக உலமாக்கள் சொல்றாங்க. அதிகப்படியான வீண் சந்தேகம் வரும். சும்மா சந்தேகம் வந்து திடீரென்று ஒரு சந்தேகம் வார வேற விஷயம், ஈக்குதா இல்லையா அப்படி என்று நாங்க கடந்து வைத்துடுவோம். ஆனா சந்தேகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒருத்தர். சில கணவன்மார்களுடைய வாழ்க்கை அப்படியே போகுது. மனைவிய கடைசி மட்டும் சந்தேகம் தான். சந்தேகப்பட்டு பட்டு வெளியே போவேலா, அங்கே போவேலா, இங்கே போவேலா, பயணம் கூட்டி போவேலா, பார்வையை கொஞ்சம் நிமித்தி பார்க்கலாம், இன்ன பாராண்டுவன் கண்டன் கொண்டுவன், நிறைய பிரச்சனை இல்லையே. சரியான சந்தேகங்கள் வாரு, வீண் சந்தேகம். இன்னும் சில சந்தேகங்களுக்கு தொழுகையில வரும். தக்பீர் கெட்டுறதுக்கு சரியான கஷ்டப்படுவார். செஞ்சனா ஒழுங்க நீயத்து வச்சனா, ரகாத் இப்படி செஞ்சனா, கெட்டி பாதி போல திருப்பி விட்டுருவார். திருப்பி கெட்டுவா, நீ கண்டிக்க மாட்டீங்க அவளோட. அவங்க லேசில அவங்கள வெளிக்காட்டி கொள்ள மாட்டான். அவங்களோட எல்லாம் பயங்கர நோயாளியோல், அவங்க நோய் இல்லாத மாதிரி காட்டி கொண்டிருப்பாங்க. சில மக்கள் ஈப்பாங்க மத்தியில், அவங்க காட்டி கொள்ள மாட்டா. இவங்களுக்கு நான் பேசுற விஷயம் பட்டு சென்றால் கட்டாயம் ட்ரீட்மெண்ட். இது தனியா உளவியலால மட்டும் செய்யலாம், உலமாக்களால இது ட்ரீட்மெண்ட் செய்யப்படுவோம். ஏன்னா இது ரொம்ப ஆபத்தான நிலைமை. இது யாரால ஏற்படுறேன்டா அல் ஹன்னாசால ஏற்படுறேன். மறைஞ்சீந்து தாக்குற ஷைத்தானால வாரது. இது லேசான ஷைத்தான்கள் அல்ல, ரொம்ப பயங்கரமான ஷைத்தான்களால உள்ளத்துல வரக்கூடிய ஒரு மனக்குழப்பம். இது ஆரம்பிக்கிறே வுதுல தான் ஆரம்பிக்கும். எத்தனை தடவை மூம் கழுவினோம்னு நினைவு இல்லை, வுது செஞ்சோமா இல்லையான்ற நினைவு இல்லை, வுதுக்கு நீயத்து வச்சோமா இல்லையா, ஒழு எடுத்துட்டு திருப்பி போய் உதவு எடுப்பாரு. நாய் நடந்து போவாரு, கிட்டத்துல கூட அண்மையில ஒரு கேஸ் ஒண்ணு வந்துச்சு. ரோட்ல போவாரு, நாய் தூரத்துல கண்டேன்டா வீட்டுக்கு போய் 7 தடவை கழுவாரு, ஒரு தடவை மண் போட்டு கழுவாரு. அது கிட்ட வரையும் இல்ல, அது தூரத்துலதான் இருக்கு. நீங்க கண்டிக்க மாட்டீங்க சமூகத்துல. இது வஸ்வாஸ்ல 2வது நிலைமை, ரொம்ப ஆபத்தான நிலைமை. பெண்களை தூரத்துல கண்டா வீட்டுல போய் பரதான குளிப்பு குளிச்சிருவா. அப்படியான ஒரு பயங்கர நிலைமை தான் வஸ்வாஸ்ல நிலைமை. இது எப்படி ஆரம்பிக்கும் என்றா, வுதுவுக்கு வாரத்துக்கு முன்னால வீட்டுல சின்ன சின்ன விஷயம் வருவாரு, வீடெல்லாம் மூடிட்டு ஒரு பயணம் போவாரு, கொஞ்சம் தூரம் போல கதவை மூடினா சந்தேகம் மூடுவாரு. பெண்களுக்கு நிறைய வரும். இது கேஸ் ஆஃப் பண்ணினா, கேட்டை லாக் பண்ணினா, வாகனத்தை லாக் பண்ணி தான் ஈப்பாரு. திருப்பி போய் வட்டை ஒன்று அடிச்சுட்டு வந்து வாகனத்தை பார்த்துட்டு போவார் இழுத்து, லொக்கா வீக்குதா இல்லையா. கடையை மூடிட்டு தான் வந்து ஈப்பாரு, கூட்ட கொஞ்சம் இழுத்து பார்த்துட்டு வருவார். நைட் 10 மணி போய் மூடினா இல்லையா. இது ஆரம்ப கட்டம், விளங்கிக்கோங்க. புட்டிச்சு கொண்டு வாரான் கொஞ்சம் கொஞ்சமா ஷைத்தான். வேண்ட புட்டிக்கு போனேன்டா கடைசி மட்டும் சந்தேகம், நிம்மதியா ஒரு வக்து தொலைலாம பேசிரும். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். மறைஞ்சிந்து தாக்குற ஷைத்தான் இது விளையாட்டானவன அல்ல. இந்த ஷைத்தான்ல 3 வகை இருக்கிறான். அதில் ஒன்றுதான் இபிலிஸ் என்று சொல்லக்கூடியவன். இபிலிஸ் என்ற பெயர் அபுல் ஹசன் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அபுலசன் இல்ல, அது அபுல் ஹசன். நாங்க அபுலசன் அபுலசன் கூப்பிடுறேன் ஐபில. அபுல் ஹசன் அழகுடைய தந்தை, வாப்பா.
அபுலச என்றா ஆ அலிப் பா லாம் சி. அபுலச என்றா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகினோம். இவங்க லீடர்ஷிப்ல இருப்பாங்க. இப்லீஸ் இவங்க தான் லீடர்கள் ஷைத்தான்கள்ல. இவங்க ஜின்னினத்தை சேர்ந்தவங்க தான் ஷைத்தான்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல ஹன்னாஸ பத்தி பேசுற. அல் ஹன்னாஸ் ஜின்னினத்தை சேர்ந்தவங்க, நெருப்பால படைக்கப்பட்டவங்க. இது சாதாரண மனிதர்கள் ஒரு ஜின்னோட போட்டி போடுறது லேசல்ல. அதுக்குதான் உலமாக்கள் சொல்றாங்க, ஜின்களை மனிதர்களை விட அல்லாஹ் பல மடங்கு சக்தியா படைச்சிக்கிறான் உலகத்துல. நாங்க இன்னும் டீப்பா இன்ஷா அல்லாஹ் ஜின்னுடைய விஷயத்தை சூரத்துல் ஜின்ல பார்ப்போம். அல் ஹன்னாஸ் என்றதால விளங்கப்படுத்தும். ரொம்ப பலமான ஒரு படைப்பு. ஒரு ஜின்களோட ஒரு மனிதனுக்கு நேருக்கு நேர் போட்டி போட முடியாது. அல்லாஹ் தஆலா உலகத்துல அவங்கள மறைய வச்சுக்கிறான். எங்களுக்கு அவங்கள பார்க்கலாம், கியாமத்துல அவங்களுக்கு எங்களை பார்க்கலாம். தர்த்தீப் அப்படிதான். உலகத்துல எங்களுக்கு அவங்கள பார்க்கலாம், கியாமத்துல அவங்களுக்கு எங்களை பார்க்கலாம். அல்லாஹ் அப்படிதான் படைச்சு வச்சுக்கிறான் ஜின்கள். இந்த ஜின்கள்ல கெட்ட மனிதர்களுக்கு தான் சொல்றது இப்லீஸ். இந்த இப்லீஸுக்கு கீழே வேலை செய்யறவங்க தான் இஃப்ரீத் என்று சொல்லக்கூடிய ஜின்கள். இஃப்ரீத் என்றா பயங்கரமான குழப்பவாதியான சக்தி மிக்க ஜின்கள். குர்ஆன்ல ஒரு சம்பவம் ஒன்றும் வருவது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல்கிஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை எடுத்துட்டு வருவோம். பல்கிஸ் ராணியுடைய சிம்மாசனம் சரியான தூரம், கிட்டத்தட்ட ஒரு யாழ்ப்பாணத்துக்கு பெய்த்து 700-800 கிலோமீட்டருக்கு அங்கால ஈக்கக்கூடிய ஒரு பெரியோரு அவங்களோட அரியணை, அதாவது பெரியோரு ஆட்சி பீடம் ஒன்று பல்கிஸ் ராணிட. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த பல்கிஸ் ராணிட சிம்மாசனத்தை தூக்கி, சிம்மாசனம் என்றா உட்கார்ற புட்டுவம் அல்ல, அது லேசா தூக்கிட்டு வரே மேலா பெரியோரு சாமா உண்டு, அதை தூக்கிட்டு வரணும், சரியான கனமான சாமா. இப்ப இதை எடுத்துக்கொண்டு வரணும், இந்த சிம்மாசனத்தை எடுத்துட்டு வந்தா அவங்களோட ஆட்சி விழுந்துடும். இப்ப இந்த நேரத்துல தான் சரியான தூரம், சரியான பாரம். இப்பதான் ஜின்கள் ஈக்கக்கூடிய சபைகள்ல கேட்டாங்க, அந்த ஆட்சி பீடத்தை யாரு கொண்டு வரையலும்? கால இஃப்ரீத்து மினல் ஜின். குர்ஆன்ல சூரத்து நம்ல் அல்லாஹ் சொல்றான், இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் எழும்பிச்சு. ஆனா ஆதீக பிஹி கபல அன் தகூம மின் மகாமி சுலைமான், நீங்க எழும்பிட்டு உட்கார முன்னது அரியணை ஈக்க வேண்டாம். இந்த வார்த்தையில உங்களுக்கு விளங்கிக்கணும், இஃப்ரீத் என்ன எப்படியாப்பட்ட சாமான், பயங்கரமான ஜின்ல உண்டு. என்ன நீங்க எழும்பிட்டு உட்காருங்க, அதுக்கு முன்னுக்கு அறியாதுன்னு இங்க ஈக்கும். அவங்கட இதை நாங்க கொண்டு வந்து தாரோம் அவளுக்கு அவ்வளவு. ஆனா அவர் கொண்டு வரல. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அது லேட், நான் எழும்பிட்டு உட்காரணுமே, அது லேட்டே. அதை விட சுருக்கா யாருக்கு கொண்டு வரையிலும் சென்ற நேரத்துல ஒரு ஆளின் தான் அதை கொண்டு வருவான். அது நீங்க பின்னுக்கு பாப்போம் இன்ஷா டாபிக் அப்படியே வேற எங்கேயோ போகுது. அதனால இன்ஷா அல்லாஹ் ரொம்ப பலமான ஒரு ஜின்ல ஒன்று தான் இஃப்ரீத் என்ற ஜின். இந்த இஃப்ரீத் அதே போல மூணாவது வகை ஷைத்தான் இப்லீஸ். இவங்களோடு மறைஞ்சீந்து மனிதர்களை தாக்கக்கூடிய ஷைத்தான். இவர்களால ஏற்படக்கூடிய ஒரு தாக்கம் தான் இந்த வஸ்வாஸ். அதனால இது லேசான ஒரு விஷயம் உண்டல்ல. ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பு தேடினாங்க. ஷைத்தான்களுக்கு ஒரு ஆட்சி பீடமே இது. ஷைத்தான்கள் மஷூரா பண்ற இடம் உண்டு. எங்களுக்கு மஷூராவுக்குரிய இடம் ஈகிற மாதிரி ஷைத்தாண்ட மஷூர இடம் தான் சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடல்ல தான் ஷைத்தான்கள் மஷூரா பண்ணும். அதுக்குதான் சின்ன பிள்ளைகளை நான் போன கிழமையும் சொன்னேன், சின்ன பிள்ளைகளை கடலோரங்கள்ல கொண்டு போறது, இரவு நேரத்துல வாசமான சாப்பாடு தின்ன கொடுக்கிறது, இதோட எல்லாம் இரவு நேரத்துல கடல் பகுதியில வச்சு கொள்ளக்கூடாது. ஆனா எங்கட எவ்வளவு முஸ்லிம்களுக்கு எவ்வளவு தான் சொன்னாலும் அறிவியல். ஒரு டிசம்பர் கடைசி வந்தாலும் எல்லாம் வைத்திருது கோல்ட் பீஸ், தொப்பியோட தாடியோட ஜுப்பாவோட எல்லாம் அங்க எல்லாம் கோல்ட் பீஸ். முழு என்னது நோம்புக்கும் போறது கோல்ட் பீஸ்ல செலவும் தூங்குறது. அதுக்கப்புறம் பிள்ளைக்கு சோகம் இல்ல, அதுக்கு சோகம் இல்ல, மறந்து எடுக்கிறான் பிள்ளைக்கு சோகம் ஆகுது இல்ல. எப்படி சோகம் ஆகுது? அது ஜின்களுக்கு மருத்துவம் செய்யும், ஷைத்தானுக்கு மருத்துவம் செய்யும், செய்யாம சோகமாவாது. அதனாலதான் கடல் என்றது இரவு நேரம் நாங்க போறதுக்கு அது ஆரோக்கியமான இடம் உண்டல்ல, அது காத்து வாங்க போற இடம் உண்டல்ல. ஷைத்தான்கள் பரவலான இடங்கள், அதாவது தட்டையான பூமிகள் இது, விரிஞ்ச பூமிகள்ல தான் மஷூராக்களை தொடருவான். அதுதான் ஒரு மனிதன் விரிஞ்ச பூமி, அதாவது சும்மா தட்டையாகுமே, ஒன்றும் மறை ஒன்றும் இல்லாம ஒரு வெட்ட வெளியில யாரும் 1க்கு 2க்கு போவானு சொல்றே ஆயிட்டான். திடீரென்று ஒரு பயணம் போல வெட்ட வெளியொண்டி, அந்த நேரத்துல நாங்க டாய்லெட் போகக்கூடிய சந்தர்ப்பத்துல கூட
உலமாக்கள் எழுதுறாங்க, இது யாரும் பிழையா விளங்குவானும், ஃபிக்ஹ்ல எழுதுறாங்க, உங்களோட பின்பகுதியை மறைச்சு கொண்டு ஒன்றுக்கோ ரெண்டுக்கோ போகும். ஏனென்றா இந்த ஷைத்தான்கள் வந்து விளையாடும் பின்பக்கத்துல தான். செல்லத்தை நான் யோசிக்கலாம், அவனு விளையாடுறதுக்கு இடமா கிடைக்கல, ஷைத்தான் தானே அவன், அப்படிதான். இது அப்படியே நேரடியா வருவது, நேரடியா ஹதீஸ்ல வருவது, பின்பக்கத்துல விளையாடும் அந்த ஷைத்தான். அதுக்குதான் சொல்றாங்க, ஒன்றும் மறைக்கிறதுக்கு இல்லாட்டி ஒரு மணல் குவியல் ஒன்றை சரி போட்டு உங்களோட பின்பக்கத்தை மறைச்சுதான் வெட்ட வெளியில பாத்ரூம் போறேன்டா போகணும். அவசரம் சும்மா தொடர்ந்து பேண்டு கொண்டு போறல, போனா ஷைத்தானுடைய தீங்கு நேரடியாக வாரதுக்கு சான்ஸ். அதனால இது அல் ஹன்னாஸ் என்றது ரொம்ப பயங்கரமான ஷைத்தான்கள் ஜின்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் தான் வஸ்வாஸ் என்ற நோய். இதுல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரமும் பாதுகாப்பு தேடினாங்க. அவுது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எப்படி அவுது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற துஆவை அடிக்கடி ஓதிக்கொண்டே இருந்தாங்க, ஷைத்தான்களுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுறதுக்காக. அதே போல கடைசி சூரா தான், கடைசி ஆயத்தான் மினல் ஜின்னதி வன்னாஸ். இப்படியான ஷைத்தான்கள் அல்லாஹ் சொல்றான், ஜின்கள்ல மீகிறாங்க, மனிதர்கள்ல மீகிறாங்க. அல்லாஹ் முடிக்கிறான். அப்படி நம்ம மனிதர்கள் ரொம்ப கெட்ட மனிதர்கள் ஈகிறாங்க. ஜின்கள் எப்படி கெட்டவங்களோ ஈகிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஷைத்தான் என்று சொல்றோமோ அதை போல மனிதர்கள் நீக்கிறாங்க என்பதாக அல்லாஹு தாலா அழகான முறையில இந்த குர்ஆன்ல சூரத்து நாஸ் என்ற அத்தியாயத்தை முடிக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இதோட இன்ஷா அல்லாஹ் சூரத்து நாசுடைய அத்தியாயம் இன்ஷா அல்லாஹ் இதையோட கம்ப்ளீட் ஆகும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் சூரத்துல் லஹப், இன்னொரு பேர் தான் சூரத்துல் மஸத். தப்பத் யதா அபீ லஹபி வதப். அபூ லஹப் பத்தி முழுமையான வரலாறுகள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை என்னோட ஷக்கீல் மௌலவி அவங்களால இன்ஷா அல்லாஹ் தஃப்சீர் செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் ஒவ்வொரு கிழமையும் வாங்க, நோட் பண்றோம், நோட் பண்ணுங்க. குர்ஆன் என்றது பெரிய ஒரு கடல். இப்ப நான் பேசினது ஒரு துளி தான். நீங்க இந்த தஃப்சீர் கிதாப் எடுத்து பார்த்தா விளங்கும். இந்த தஃப்சீருல் முனீர்ல கொஞ்சம் இந்த குல்லவுது பிரப்பின் நாஸ பஹ்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம், அதை மீட்டுறதுக்கு எவ்வளவு நேரம் போகும்போது கொஞ்சம் மௌலவி பார்த்து. நான் பேசினது ஒரு துளி தான் இந்த சூறாவை பத்தி. இந்த முழு கிதாபுலையும் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு விளங்குறதுக்கு சொல்றேன். யாரும் இதை வந்து சும்மா டொய்ஸா நினைக்க கூடாது. தஃப்சீர் இந்த முழு இதுலயும் ஒரு குர்ஆன் ஒன்றுமா ஈகி, இந்த முழு கிதாபுலையும் வந்து 2 ஜுஸு தான் ஈகி. 2 ஜுஸு, அம்மா ஜுஸுவும் சூரத்து தபாரகல்லதி ஜுஸு மட்டும்தான் ஈகி. மற்ற 28 ஜுஸு நிறைய படிகை. அதனால இன்ஷா அல்லாஹ் சுருக்கமா தான் பேசினேன், டைமும் இல்லை, சுருக்கமா தான் பேசணும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் வாங்க, வர கிடைக்காதவங்க இன்ஷா அல்லாஹ் குரூப்புகள் அப்டேட் பண்ணப்படும். கட்டாயம் கேளுங்க, நோட் பண்ணுங்க, வீடுகளில் சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுங்க. அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய விளக்கத்தை எல்லாத்துக்கும் நசீபாக்குவானாக. எந்தெந்த விஷயங்களை பேசணுமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்ம அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.